எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக உங்களுக்கு மற்றொரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பல மாதங்களாக தெரியும். என்ன அப்படின்னா, கிராமத்தில் இருக்கிற வெளிச்சத்துக்கு வராத பல கோயில்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தாங்க நம்மளுடைய சேனலோட நோக்கம். அந்த மாதிரி நோக்கத்திற்கு ஏற்ப இன்றைக்கி நாம் எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு தலை என்ற ஒரு அழகிய கிராமத்தில் இருக்கும் ஒரு அழகிய சிவத்தலத்தை தாங்க இன்று நாம் காண இருக்கிறோம். இக்கோயிலின் மூலவர் திரிலோகநாதர், இறைவி திரிலோக நாயகி. தல விருட்சம் வில்வமரம், தீர்த்தம் சிவதீர்த்தம். ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருந்தாலும் ஆலயத்தின் நுழைவு வளைவானது தெற்கு பாகமே இருக்கிறது. இக்கோயிலின் திரிலோகநாதர் சுயம்பு வடிவில் லிங்கமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். திரிலோக நாயகியான இறைவி தெற்கு திசை நோக்கி 4 கரங்களுடன் நமக்கு காட்சியளிக்கிறார். அவரது 2 கரங்களிலே தாமரை மலர்களும் மற்ற 2 கரங்களும் அபய மற்றும் ஹஸ்த முத்திரங்களை கொண்டதாகவும் இருக்கிறது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இத்திருத்தலமானது சோழர்கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறப்பு அம்சமாக இன்று வரை காட்சியளிக்கிறது. ராஜேந்திர சோழன் பதவியேற்று 10ஆம் ஆண்டு நிறைவு திருவிழாவின் போது எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டும் இங்கு இன்று வரை காணப்படுகிறது. அனைத்து சிவ தலங்களைப் போலவே கோஷ்டத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானுடன் கூடிய முருகப்பெருமான், கஜலட்சுமி, லிங்கோத்பவர், விஷ்ணு துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரி ஆகியவை இங்கு அமைந்திருக்கிறது. தெற்கு நோக்கி தனி மண்டபத்தில் காட்சியளிக்கும் இறைவியின் மண்டபத்தில் அப்பர் மற்றும் சூரிய சந்திரர்கள் ஆகியோரின் சிலைகளும் மற்றும் பைரவருக்கான சிலையும் அமைந்திருக்கிறது. சோழர்களின் ஆட்சி காலத்தில் இவ்வூரானது மனகுல சூடாமணி எனவும் சதுர்வேதி மங்கலம் எனவும் அழைக்கப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி இத்தலத்து இறைவன் மற்றும் இறைவியை வேண்டி சாப விமோச்சனம் பெற்றதால் விஷ்ணுவுக்கென ஒரு தனி சன்னதியும் இருக்கும் இந்த ஒரு திருச்சுற்றில் அமைந்திருக்கிறது. இந்த அழகிய திருத்தலமானது ஒரு தேவார வைப்புத்தலமாக கருதப்படுகிறது. ஆம், 6ஆம் திருமுறையின் 51வது பதிகத்தில் 6வது பாடலில் இந்த திருத்தலத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமிக்கே சாப விமோச்சனம் கொடுத்த தலமாக இது விளங்குவதால் நாமும் இந்த இறைவன் இறைவியை மனதார வேண்ட நமக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் முக்கியமான சந்தானம், அதாவது குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது இங்குள்ளோரின் தொன்னம்பிக்கையாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த திருக்கோயில் தற்பொழுதும் மிகச் சிறப்பாகவே பராமரிக்கப்பட்டு வருகிறது. கடைசியிலாக 1987ஆம் ஆண்டு இந்த கோயிலோடு சேர்த்து இத்தலத்தில் உள்ள மற்ற சிறு ஆலயங்களும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதற்கான கல்வெட்டு ஒன்றும் இத்திருக்கோயிலிலே இருக்கிறது. ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தாங்க எங்களுக்கு இருக்குது. அதாவது இவ்வளவு அழகாக பராமரிக்கப்படும் இந்த பழமையான திருத்தலத்திற்கு பக்தர்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருக்கிறது. இத்திருத்தலமானது கும்பகோணம் திருக்கருக்காவூர் சாலியமங்கலம் அம்மாப்பேட்டை வழியில் திருக்கருக்காவூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் களஞ்சேரியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படும் இந்த திருக்கோயிலானது பூஜைக்காக காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் மட்டுமே திறந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி பல புராதான கோயில்களுக்கு, பழமையான கோயில்களுக்கு வாங்க. இந்த கோயில்களையும் நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னா, அதாவது இந்த கோயிலில் ஒருவேளை விளக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த கோயில் பணியாளர்களின் வீடுகளில் அடுப்பும் எரியும் அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான ஒரு உண்மை. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நடத்துவீங்க, இந்த கோயிலுக்கு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த கோயில்களுக்கு
வாருங்கள், வேண்டுங்கள் மற்றும் திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் பெற்று நீடூடி வாழ எங்கள் குழு சார்பாக உங்களுக்கு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். ஒரு நிமிஷங்க, இந்த கோயிலை இது வரைக்கும், அதாவது இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மற்றொரு கோயிலை உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.